ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான டிஷ்ஷாக வந்துக்கிறேன். வீட்டில் காய்கறி இல்லையா, அப்போது குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4-5 போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பொட்டுக்கடலை இருக்குல்ல, பொட்டுக்கடலை உடச்ச பொட்டுக்கடலையை போட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளக்கி விட்டுட்டு அதை ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி நல்லா கொதி விட்டு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.